அமெரிக்காவில் உங்களுக்கு ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருக்காங்க, ஃப்யூச்சரில் இந்தியா வர பிளான் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அமெரிக்கன் ஸ்கூல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒர்க் லோடு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கே பசங்க சொன்னங்கிறப்ப நீ எல்லாம் இந்தியாவில் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், இந்தியாவில் இருக்கிற பசங்களுக்குலாம் எவ்வளோ ஒர்க் இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசனை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி வளர்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் மேலேயே ஒரு பயமும் வெறுப்பும் உருவாகும். நீங்கள் மூவ் பண்ண நினைக்கிறப்ப பசங்க அதனாலேயே ஹெசிடேட் பண்ணுவாங்க. இந்த தப்பை ஒரு பாயிண்ட் வரைக்கும் நாங்களே பண்ணியிருந்திருக்கோம். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவை பற்றி பாசிட்டிவாக பசங்கிட்ட பேசுங்க. அட்லீஸ்ட் நெகட்டிவாக பேசாமலாது இருங்க. அதுக்காக ரியாலிட்டியை பற்றி எதுவுமே சொல்லாமல் மறைச்சு கூட்டுவாங்கன்னு சொல்ல வரல. நாங்களும் எல்லாமே சொல்லி தான் கூட்டு வந்திருக்கோம். இந்தியாவில் இருக்கிற என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்குது. ஏன்னா அவங்க வெக்கேஷன் வர்றப்பவே பார்த்துருக்காங்க. ஆனால் ஸ்கூல் சிஸ்டம் பற்றின ஐடியா பெருசாக கிடையாது. அதனால் நாங்கள் சொல்லி தான் கூட்டு வந்திருக்கோம். இங்கே நிறைய ரைட்டிங் இருக்கும், நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும், நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி புரிய வச்சு தான் கூட்டு வந்தோம். இப்படி பண்ணுறப்ப அவங்களுக்கு இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி அவங்க இங்கே ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸை காது கொடுத்து கேட்டு அதை அக்னாலேஜ் பண்ணோன்னாலே அவங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க.